செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடியோவை ப்ரமோட் பண்றதுக்காக The Pen அப்படிங்கிற அமைப்பு 17 கோடி ரூபாய் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. சோ கூகுள் ஆட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு URL, அதுக்கான லிங்க் வேணா நான் உங்களுக்கு தரேன். அந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னா எந்த நிறுவனம், அது எந்த ஒரு பெரிய நிறுவனமா வேணாலும் இருக்கலாம், அந்த நிறுவனத்தினுடைய பெயரை நீங்க அங்க அடிக்கும்போது அந்த நிறுவனம் கூகுள் ஆட்ஸ் வழியா, கூகுள் ஆட்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன் இப்பவே. நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யூடியூபா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க சர்ச் பண்ணக்கூடிய சர்ச்சிங் கன்சோலா இருக்கலாம். கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணும்போது முன்னாடி வந்து நிற்கக்கூடிய இடத்துல ஸ்பான்சர்ட்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைன், அந்த டேக்லைனை நீங்க பாத்தீங்கன்னா அது ப்ரமோட் பண்ணப்பட்ட ஒரு ஐட்டம். சோ ஒரு வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ஒளிபரப்பாகுது அப்படின்னா அது ஸ்பான்சர்டு வீடியோவா இருக்கும். அதாவது பணம் கொடுத்து, கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து, இல்லாட்டி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தமிழ்நாட்டில் சென்னை மக்களுக்கு மட்டும் இதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த கண்டிஷன்லாம் போட்ட உடனே கூகுள் என்ன செய்வாங்க, எந்த அட்வர்டைஸ்வர் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு, அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு டார்கெட்டட் ஆடியன்ஸா சென்னை மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி இதை அட்வர்டைஸ்மெண்டா காண்பிப்பார்கள். இதை ஏன் செய்யறாங்க, பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் செய்யறாங்கன்னா மக்களை போய் அதிகமா ரீச் ஆகுறது அப்படிங்கிறது இப்போ சமகாலத்தில் சோஷியல் மீடியா வழியா மட்டும்தான் முடிகிறது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இந்த ஒரு பெரிய யுத்தம், இந்த சோஷியல் மீடியா யுத்தம் அப்படிங்கிறது, இதுல இவங்க சஸ்டைன் பண்ணணும்னா கோடிக்கணக்கான ரூபாயை இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணி தான் ஆகணும். அதுலயும் குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடியோவை அவங்க ப்ரமோட் பண்றதுக்காக நிறைய ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அதை போய் பார்க்கும்போது இதுவரையிலும் 17 கோடி ரூபாய் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நாட் ஒன்லி செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடியோ, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோவா இருக்கட்டும், அதுல அரசு தரப்பா இருக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை ப்ரமோட் பண்றதா இருக்கட்டும், சில பாலிசி வயலேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் அங்க வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் இது எல்லாமே சின்ன தொகைங்க. 17 கோடி ரூபாய்ங்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன தொகை தானே. இதை விட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ், நிறைய FB பக்கங்கள், நிறைய இன்ஸ்டாகிராம் பக்கங்கள், இதெல்லாம் விலைக்கு வாங்கி அவங்க என்ன செய்யறாங்களோ இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஐடி